சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். பரந்தூரில் இந்த திட்டம் அரசால் கைவிடப்படும். அதிகாரிகள் போட்ட முட்டுக்கட்டையையும் மீறி பரந்தூர் விமான நிலையத்தை முதலமைச்சர் விஜய் வேண்டாம் என கூறியதால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 400 முதல் 500 விமானங்கள் வரை வந்து செல்கின்றன. 400க்கும் மேற்பட்ட உள்நாட்டு விமானங்களும் 100க்கும் குறைவான வெளிநாட்டு விமானங்களும் இயக்கப்படுகின்றன. ஒரு மாதத்திற்கு 18 லட்சத்திற்கு அதிகமான பயணிகள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகின்றனர். சென்னை விமான நிலையம் 2035ஆம் ஆண்டுக்குள் அதன் முழு கொள்ளளவை எட்டும் என வல்லுநர்கள் கூறியதை அடுத்து 2022ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான மாநில அரசு ஒரு புதிய விமான நிலையத்தை அமைப்பதற்கான புதுப்பிக்கப்பட்ட திட்டங்களை அறிவித்தது. விமான நிலையத்திற்கான சாத்தியமான இடங்களாக பரந்தூர், பாதளம், திருப்போரூர் மற்றும் பன்னூர் ஆகியவற்றை அடையாளம் கண்டது. குறைந்த வீடுகள் உள்ள பகுதி, சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத பகுதி, ரயில் நிலையங்களுக்கு மிக அருகே உள்ள பகுதி, பரந்த அளவிலான காலி இடம் என அனைத்து வசதிகளும் நிறைந்த இடங்களாக பரந்தூர் மற்றும் பன்னூரை முன்மொழியப்பட்ட விமான நிலையத்திற்கான இடங்களாக இந்திய விமான நிலைய ஆணையம் தேர்ந்தெடுத்தது. அதில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 4970 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பரந்தூரை புதிய விமான நிலையத்திற்கான இடமாக தேர்ந்தெடுத்தது மாநில அரசு. திட்டமிடப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் 13 கிராமங்கள் மற்றும் சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் பரவியிருப்பதால் பொதுமக்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பின. தற்போதைய முதலமைச்சர் விஜய் கூட தேர்தலுக்கு முன்பு நேரடியாக பரந்தூருக்கே சென்று விமான நிலையம் அமைய எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சாரம் செய்தார். தாவேக ஆட்சி அமைத்தால் விமான நிலையத்திற்கு தடை விதிக்கப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். இந்நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் பேசிய முதல்வர் விஜய் சொன்னபடியே பரந்தூரில் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பால் சர்வதேச விமானங்கள் கர்நாடகாவிலிருந்து சென்று வரும் நிலை உள்ளது. அது மட்டுமின்றி சென்னையை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயமும், புதிய நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழலும் எழுந்துள்ளன. இதனால் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் வரவேண்டிய பல்லாயிரம் கோடி வருவாய் தடைபடும் என கூறப்படுகிறது. இதனிடையே பரந்தூர் விமான நிலைய நில கையகப்படுத்தும் பணிக்காக அதானி உள்ளிட்ட பெரும் நிறுவனங்கள் இதுவரை செலவு செய்ததை யார் திருப்பி அளிப்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பரந்தூரில் விமான நிலையம் அமையும் என்ற எதிர்பார்ப்பில் ஏற்கனவே அப்பகுதியில் நிலம் வாங்கி போட்டு முதலீடு செய்திருந்த தொழில் நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் முதலமைச்சர் விஜய் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனராம். விமான நிலைய தடைக்கு அவர்கள் முட்டுக்கட்டை போட்டும் முதல்வர் விஜய் கேட்கவில்லை என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனிடையே பரந்தூரில் விமான நிலையம் அமைத்தால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கும் என்பதை விஜய் உணர்ந்திருந்தார். ஆனால் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிக்காகவும் பரந்தூரில் விமான நிலையம் அமைத்தால் அதற்கு காரணமான திமுகவுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்ற அரசியல் காரணங்களுக்காகவும் விஜய் இத்திட்டத்திற்கு தடை விதித்து விட்டார் என்ற கருத்தும் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான ஆந்திராவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு போகபுரத்தில் மாநிலத்தின் 2வது சர்வதேச விமான நிலையத்தை கொண்டு வந்துவிட்டது. ஆனால் இங்கு தமிழக முதலமைச்சர் விஜயோ கைக்குடி வந்த திட்டத்தையும் கையால் தட்டி விடுகிறார் என நெட்டிசன்கள் விமர்சிக்கின்றனர்.